ராஜ்நெட் ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைக்கி வந்து ஜம்புலிக்கம் 3D படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் இருக்கும். இது வந்து முழுக்க ஜப்பானில் ஷூட் பண்ணப்பட்ட படம். குழந்தைங்களோட நீங்கள் வந்து இந்த சம்மருக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜிக் சீன்ஸு, இல்யூஷன் சீன்ஸ் இது எல்லாத்தையுமே 3Dயில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து 3D கிளாஸ் போட்டு உங்கள் குழந்தைங்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த ஜப்பானை வந்து 3Dயில் பார்க்கும்போது நீங்களே நேராக போய் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதில் என்னோடய ரோல் பார்த்திங்கன்னா ஒரு கேமியோ ரோல் தான். எந்திரன் ரஜினி, அதாவது சிட்டி ரோபோ வந்து ஜப்பான் போனால் அங்கே இருக்கவங்களாம் எப்படி கலாய்க்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்கோம், நானும் ஈரோடு மகேஷும் சேர்ந்து. ஸோ இந்த படம் வந்து May 13 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு போய் படத்தை பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் தான் உங்கள் கோகுல் பேசுகிறேன், ஜம்புலிங்க படத்துடைய கதாநாயகன். இந்த படம் ஹரி அண்ட் ஹரிஷோட இயக்கத்தில் வந்திருக்க 4வது படம். இதுக்கு முன்னாடி ஓரிரவு, அம்புலி, அப்படின்ற மாதிரி ஹாரர் படம், த்ரில்லர் படமாக கொடுத்துருந்தாங்க. முதல் தடவையாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு காமெடி படம் இந்த படம் ஜம்புலிங்கம் அவங்க இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து என்னோடய கரியரில் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா என்னோடய மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அதன் பிறகு இந்த படத்தோட ஹீரோயின் அஞ்சனா கீர்த்தி, இவங்களும் வந்து ஒரு டெடிகேட்டிவ், வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து என்னோட சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ப்ரொடியூசரோட பொண்ணு பேபி ஹம்சி அவங்க பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானை வந்து கிட்டத்தட்ட 48 நாள் ஷூட் பண்ணோம். அந்த 48 நாளும் 3D கேமில் ஷூட் பண்ணியிருக்காரு சதீஷ். ரொம்ப அழகாக வந்திருக்கு விஷுவல்ஸ் எல்லாமே. அப்புறம் இந்த ஷோவுடைய ஹீரோ அப்படின்னு சொல்கிறது மியூசிக் டைரக்டர் ஸ்ரீவித்யா மேம். இந்த படத்தில் 4 சாங் பண்ணியிருக்காங்க. 4 சாங்குமே ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு. அண்ட் தென் இந்த படத்தோட மியூசிக், அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறது வந்து வெங்கட் பிரபு சங்கர், சாமோடு சேர்ந்து பண்ணியிருக்காரு. சாமும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் மியூசிக்கு. அண்ட் தென் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 ஜாப்பனீஸ் கலைஞர்கள், அதாவது டெக்னீஷியனாகவும் சரி, ஆக்டர்ஸும் சரி, 150 ஜாப்பனீஸ் கலைஞர்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட், அதாவது சுகன்யா மேம், யோக் ஜாபி, லொலுசபா ஜீவா, ஈரோடு மகேஷ், அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ், காமெடி கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஹரி ஓகிதா. ஸோ இந்த படம் வந்து IPL ஃபிலிம்ஸ் மூலயமா ரிலீஸ் ஆகுது May 13. ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் அபிமான ப்ளேபேக் சிங்கர் ஹரிஹரசுதன் பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து ஜம்புலிங்கம் 3D இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து குழந்தைகளுக்கு ஏற்ற படம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கரெக்டான டைம் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணதில் வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படின்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் திரு ஹரி அவர்கள் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். அது தவிர திருமதி வித்யா அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. கங்கைமரன் சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு என்னோடய பாட்டுக்கு. கண்ணுக்குள் நுழைந்து நெஞ்சுக்குள் தித்திக்குதே, இந்த பாட்டு தான் நான் பாடியிருக்கேன். கண்ணுக்குள் நுழைந்து நெஞ்சுக்குள் தித்திக்குதே, வண்ணங்கள் செய்யும் பல ஜாலம், இந்த பாட்டு பாடியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா நான் ப்ரிவியூவில் படத்தை பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. இந்த படமும் பாடல்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கோகுல் அவர் நடிச்சிருக்காரு, அவருக்கும் ஒரு பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் பெரிய ஹிட் ஆகி எல்லாருக்கும் ஒரு நல்ல ரீச் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம், என் பேர் ஹரிஷ் நாராயண். நானும் என் ஃப்ரெண்டு ஹரி சேர்ந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கோம். ஜம்புலிங்கம் 3D, அதாவது முழுக்க குழந்தைங்களுக்கான படம். குழந்தைங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி 3Dயில் காட்டலாம் அப்படின்ட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பேட்டர்னில் இந்த படத்தை வந்து பார்க்குற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு வந்த ஒரு ஃபீல், ஒரு ஜப்பான் டூர் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் அம்புலி கோகுல்நாத் அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு மிஸ்டர் பீன், சார்லி சாப்ளின் மாதிரி நம்ம ஊரில் ஒரு கேரக்டர் பாடி லாங்குவேஜ் வச்சு காமெடி பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது தான் அந்த ஜம்போ அப்படின்னு அந்த கதாபாத்திரம். அது வந்து அம்புலி கோகுல்நாத் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அஞ்சனா கீர்த்தி, பேபி ஹம்சிகா, சுகன்யா மேடம், யோக் ஜாபி, கலைராணி, ஈரோடு மகேஷ், லொலுசபா ஜீவா, அஸ்வின், இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் ஸ்ரீவித்யா மேடம். அதாவது அவங்க ஒரு மியூசிக் காலேஜ் ப்ரொஃபஸர். ஸோ ஒரு 3D கண்டென்ட்க்கு கொஞ்சம் ஸ்பெஷலான மியூசிக் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுக்கு பேரில் அவங்க வந்து ரொம்ப அருமையாக வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பரதநாட்டியம் சாங் 3Dயில் இருக்கும், ஒரு மெலோடி டூயட் சாங் வந்து ட்ரிக் ஷாட்ஸோட 3Dயில் இருக்கும், அண்ட் ஒரு குத்துப்பாட்டு ஜாப்பனீஸ்லாம் சேர்ந்து ஆடுற ஒரு கலாட்டாவான ஒரு சாங்கு. இந்த மாதிரி இதில் வந்து ஒரு சாங் ஒரு பேட்டர்னில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு 2 hours ஜப்பான் போயிட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெஃபினட்டாக இந்த படம் பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஹாட் சம்மரில் ஹாலிடே மூவியாக இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தமிழில் ஒரு 3D கண்டென்ட், நேட்டிவ் 3D கண்டென்ட் நம்ம வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சிரத்தையாக பண்ணியிருக்கோம். நிச்சயமாக வந்து பார்த்துட்டு ஹாலிவுட் படங்கள் இப்போ ஜங்கல் புக்லாம் சக்கப்போட்டு போட்டுச்சு, அந்த மாதிரி நம்ம ஊரில் தமிழ் 3D படம்
பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நிச்சயமாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாடலாசிரியர் சொர்க்கோ, இந்த வருஷம் நிறைய பாடல்கள் எழுதுகிறேன், உங்களுடைய ஆசீர்வாதம் வாழ்த்து வேண்டும். இப்போது நாரதன், மொட்டை சிவா, நிறைய படம் இப்போ வருது, அதெல்லாம் என்ன பாட்டு எழுதியிருக்கேன் சவுக்கார்பேட்டை. ஆனால் இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டு. சின்ன சின்னதாய் வந்த மின்னலு, நல்ல ஒரு 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 அருமையான இதமான சுகமான ஒரு அற்புதமான ஒரு டியூனு. ஸ்ரீவித்யா அவங்க தான் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த படத்தில் 2 இடத்துல இந்த பாட்டு வருது. நீங்கள் வந்து வாழ்த்தணும், நீங்கள் ஆசீர்வதிக்கணும். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜப்பானுக்கே போயிட்டு வர்றப்பல, நமக்கு இங்கே தமிழக மக்களை ஜப்பானுக்கே போயிட்டு வரப்போ ஒரு அருமையான படம், ரொம்ப நகைச்சுவையான படம். ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு நம்முடைய கதை தான், டெக்னாலஜிங்கிற நம்முடைய கதை தான். அந்த கதையில் வந்து ஒரு விதமான ஒரு இதமான சுகமான மகிழ்ச்சியான அந்த டியூனை பாடும்போதே, வெறும் டியூனை பாடும்போதே நல்லா இருந்தது. அவங்க சொன்னோன்னே 5 நிமிஷம் தான் ஆச்சு. அவங்க சொல்லுவாங்க அதை கூட மேடையில், 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த பாட்டை நான் சொல்லிட்டேன். சின்ன சின்னதாய் வந்த மின்னலோ என்னை என்னிலே செய்து வைத்ததோ அப்படிங்கிற பாட்டு. டெக்னாலஜியாக இருந்தால் கூட தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாடல் தான். ரொம்ப எனக்கு இது ரொம்ப ஒரு சவாலாலாம் இல்லை, ரொம்ப ஒரு அதான் 5 நிமிஷத்தில் எழுதிட்டேன்னு சொல்கிறேன். விசில் போடு மச்சி, நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்லுடா. ஆட்டம் போடு, பாட்டு பாடு மச்சி, நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்லுடா. ராஜ்நெட் நேயர்கள் எல்லாருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் உங்கள் முகேஷ், ப்ளேபேக் சிங்கர். இப்போ நான் பாடின பாட்டு ஜம்புலிங்கம் 3D ஃபிலிமில் நான் பாடின பாட்டை தான் இப்போ உங்களுக்காக பாடினேன். ஸோ இந்த படம் 3D ஃபிலிம் குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து குழந்தைங்களோட வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு படம். என் நண்பர் கோகுலுக்கு இந்த நேரத்தில் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் 3D ஃபிலிமில் இது வரைக்கும் நான் பாடினதில் முதல் முறையாக பாடியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக இசையமைப்பாளர் ஸ்ரீவித்யா அவர்களுக்கும் மற்றும் பாடலாசிரியர் எஸ்.எஸ். கண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் இந்த படத்தோட ஹோல் டீம் எல்லோருக்கும் இந்த மனமார்ந்த நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய ரசிகர்களாகிய நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை வெற்றியடைய வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என் பேர் ஹரிசங்கர். நாங்கள் ஹரிஷின்ற நேமில் வந்து படம் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இரட்டை இயக்குனர்கள். ஆல்ரெடி அம்புலி 3Dன்ற ஒரு படம் பண்ணோம். அது வந்து ஒரு ஹாரர் பேஸ்டு, த்ரில்லர் பேஸ்டான ஒரு 3D ஃபிலிம். ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இப்போ ஒரு 3D ஃபிலிம் பண்ணியிருக்கோம், ஒரு ஜம்புலிங்கம்னு ஒரு படம். அது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் ஒரு கதை பண்ணுன்றதுக்காக ஒரு சார்லி சாப்ளின், மிஸ்டர் பீன் மாதிரி நிறைய ஆக்ஷன் பேஸ்ட் காமெடி இருக்கா மாதிரி. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா டைலாக் பேஸ்டு காமெடியை விட ஆக்ஷனில் பண்ணுற மாதிரி இருக்கிற காமெடிஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு ரெஜிஸ்டராகவும் அவங்களால என்ஜாயும் பண்ண முடியும். அண்ட் அந்த மாதிரியான ஒரு கதை பண்ணும்போது இது ஏன் 3Dயில் பண்ணக்கூடாது? ஏன்னா ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து நம்ம ஸ்க்ரீனை விட்டு வெளியில் கொண்டு வரலாம், அது அவங்களுக்கு என்டர்டெயின் ஆகுன்றதுக்காக இது படம் 3Dயில் பண்ணியிருக்கோம். அது வந்து சதீஷ் ஜி வந்து கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அம்பளிக்கும் அவர் தான் 3D ஒர்க் பண்ணார். ஸோ அதை தொடர்ந்து இந்த வந்து ஆடியோ லான்ச்சு இன்றைக்கி. இப்போது வந்து ஸ்ரீவித்யா மேடம் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. 4 சாங் பண்ணியிருக்காங்க. 4மே வந்து டிஃப்ரெண்ட்டான சாங்ஸ். ஒன்று வந்து கம்ப்ளீட்டான ஒரு பீட் சாங், டான்ஸ் பீட் சாங்கு, யோகோசோ மினாசான்னு சொல்லிட்டு. அது வந்து ஜாப்பனீஸ் டான்சர்ஸ் நிறைய பேர் வச்சு இந்தியன் ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் லைக் பஞ்சாபி டான்ஸ் அண்ட் குத்து டான்ஸ் இதெல்லாம் ஆட வச்சுருக்கோம். சாண்டி மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு இந்த சாங்கு. அண்ட் நானான்னு ஒரு ட்ராக் பண்ணியிருக்கோம். அது வந்து ஹீரோயினுக்கான லவ் மெலடி சாங்கு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோவை பற்றி சொல்லணும்னா, மிஸ்டர் பீன், சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு கதைன்னும் போது கோகுல் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பண்ணால் இந்த படத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ண வச்சுருக்கோம் கோகுலை. அண்ட் ஹீரோயின் வந்து ஒரு மெஜிஷியனோட அசிஸ்டன்ட் கேரக்டர். அவங்க வந்து ஐரின்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அது வந்து அஞ்சனா கீர்த்தி பண்ணியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி திறந்தடி சீசே, அந்தாதி, இப்போ வந்து சென்னை 28 பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களதும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோல். அதாவது அவங்களுக்கு கீழே தான், அவங்களுக்கு நெக்ஸ்ட் அசிஸ்டண்ட்டாக தான் வந்து கோகுல் வந்து ஜாயின் ஆகுறாரு. ஸோ அந்த 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன சீனியாரிட்டி அண்ட் புதுசாக வந்த பையன்ற அந்த ஈகோ அண்டு அதே மாதிரி இங்கேருந்து போய் தொலைஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரியான ரோல்குள்ளே இருக்கிற வேரியேஷன்ஸ் வந்து அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து ஜம்போ தீம் மியூசிக் வந்து வெங்கட் பிரபு சங்கர் பண்ணியிருக்காரு. அண்டு படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் எங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்க்கும் அவர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து ஒரு கிட்ஸுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் எல்லாருக்குமே என்டர்டெயின் ஆகணுன்றதுக்காக ஈரோடு மகேஷ், அஸ்வின், லுலுசபா ஜீவா இவங்க எல்லாமும் இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ண வச்சுருக்கோம். ஏன்னா ஃபுல்லாகவே ஆக்ஷன் பேஸ்டாகவே போயிட்டாலும் வந்து கிட்ஸுக்கு மட்டுமே பிடிக்கும், பேரண்ட்ஸுக்கு எலமெண்ட்ஸ் இல்லாமல் போய்டுன்றனால டைலாக் பேஸ்ட் காமெடிஸும் நிறையா இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டான வந்து ஒரு
சம்மர் வெக்கேஷன் 3D ஃபிலிம். ஸோ 3D ஃபிலிம்ன்றனால தேட்டரில் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். மகிழ்ச்சி, ஒரு 3 மகிழ்ச்சி. ஒன்று வந்து கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழியாம் எங்கள் தமிழ் மொழியை ரொம்ப சிறப்பாக இங்கே இருக்கிறவங்களோட அழகாக பேசின அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வதஷிகா இட்ஸ் குறுக்கா தோயத்தே குறுக்கா தாரிமோ வகரணாய் சிகாசி இஸ்தேயோ நரபா கானராஸ் குரு. இதோட மீனிங் வந்து அவருடைய பேர் உண்மையிலே எனக்கு தெரியல. பட் இதோடைய மீனிங் வந்து நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். ஸோ இந்த படத்தில் மொத்தத்தில் ஜாப்பனீஸ் பேசணும்னா இல்லையா? ஆமாம், கேட்டோன்னே பேசணும்ல. ஸோ ரெண்டாவது வந்து மற்ற ஃபங்க்ஷன்லாம் கூட நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன். உங்களுக்கே தெரியும், எனக்கே என்னமோ தெரியல, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா ஜம்புலிங்கம் 3D இது வந்து ஹரி அவர்கள் வந்து தயாரிப்பாளர், என்னுடைய சகோதரர் மாதிரி அவர். ஸோ அவர் வந்து கமர்ஷியலாக இந்த படத்தில் முதல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ற டென்ஷன் என்னையே அறியாமல் எனக்குள்ளே பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த படம் வந்து அவருக்கு ரிலீஸ் வரைக்கும் வந்தது வந்து 2வது மகிழ்ச்சி. அண்ட் 3வது மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் சந்தித்தது இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. அண்ட் இந்த படத்தை வந்து எஸ்வி சேகர் சார் அவங்க வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எடுக்கிறது கூட கொஞ்சம் ஈஸி, ஆனால் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. அதுவும் சின்ன படங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டேட்டாக இருக்குது. அண்ட் வந்து இங்கே வாசு சார் இருக்காங்க, நம்ம கங்கை அமரன் சார்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரியுடைய பிதாமகன்கள் அவங்கெல்லாம். ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், இன்றைக்கி நம்மளுடைய இண்டஸ்ட்ரி வந்து டெக்னாலஜி லெவலில் அடுத்தடுத்த லெவலுக்கு நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த தேட்டர்ஸு இந்த படங்கள் வந்து இன்றைக்கி எல்லாருமே மொபைலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் வந்து இன்டர்நெட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த நிமிஷம் எல்லாருமே மொபைலில் பார்க்குறாங்க. அந்த ரெவென்யூ எல்லாமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒரு ஸ்டெப் எடுத்து அதை வந்து கொண்டு வந்தோம்னா எல்லா படங்களுமே கண்டிப்பாக 90% எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் வந்து சிறப்பிச்சு அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி. இந்த படத்தில் என்னுடைய ரோல் பார்த்தீங்கன்னா சிட்டி த ரோபோட். அதாவது ஒரே ஒரு சீன் தான், பட் கேமியோ. ஏன்னா ஜப்பான் அப்படின்னாலே அங்கே வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். ஏன்னா அங்கே இருக்கிற வில்லேஜ் அந்த மாதிரி தொயாமா, நாங்கள் வந்து ஒகாயாமா, தொயாமா, டோக்கியோ நிறைய இடங்களில் ஷூட் பண்ணோம். அங்கெல்லாம் எந்த ஊருக்கு போனாலுமே ரஜினி சாரை தெரியும். ஸோ இப்போ நம்ம சார் வந்து இவ்வளோ அழகாக ஒரு ஜாப்பனீஸ் வந்து இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறதுக்கு நம்மளுடைய தமிழ் படமும் ஒரு பெரிய காரணமாக இருந்ததுன்னா அதுக்கான ஒரு முகவரியை கொண்டு போய் அங்கே ரீச் பண்ணது ரஜினி சார் தான். ஸோ அந்த கேரக்டர் அதில் டெஃபினட்டாக இருக்கணும். இன்னும் நிறைய அங்கே ரஜினி சாரோட ஃபேன்ஸ் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஜாப்பனீஸ் ரசிகர்கள். அவங்களையும் இந்த சீன்ஸ்லாம் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த சம்மருக்கு வந்து இந்த 3D ஃபிலிம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். எல்லாருமே உங்கள் ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்க ஹம்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப பெரிய ஸ்டாராக வருவாங்க. நான் இப்போ ஹீரோவாக இன்னொரு படம் நடிச்சிட்ருக்கேன், அந்த படத்துலேயும் அவங்க ஹம்சி வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆகி அவருக்கு வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கமர்ஷியலாக வந்து அவருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது சென்னையில் உள்ள ஜப்பான் தூதரகத்தில் வேலை பார்க்குறேன். ஆனால் அதற்கு தவிர நான் 15 வருஷத்துக்கு மேலாக தமிழ் படம் சம்பந்தமாக சில வேலைகள் செஞ்சுருக்கிறேன். பி வாசு சாரோட சந்திரமுகியும் நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிட்டேன், ஜப்பான் சப்டைட்டில் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நிறையா தமிழ் படம் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன், ஜப்பானுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதனால இப்போது ஆனால் இந்த மாதிரி தமிழ் படம் ஜப்பானில் இருக்கிறது ரொம்ப அந்த வித்தியாசமான விஷயம். இந்த படம் ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா 3D தான். ஆனால் அதுக்கு தவிர இந்த படம் ஜப்பானில் முழுக்க 90% எடுத்தது. அது பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி படம் தான் இது வரைக்கும் வரலை நினைக்கிறேன். இப்போ இந்த படம் அப்படி ஜப்பானில் அதுவும் அந்த டோக்கியோவில் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஆனால் 90% தொயாமா இடத்துல எடுத்திருக்காங்க.
富山なஅந்த東京மாதிரி இல்லை கொஞ்சம்東京தூரம் அங்கே ரொம்ப அழகான இடம் இந்த படம் பார்த்தா நல்லா தெரியும் நினைக்கிறேன் அழகான இடம் அழகான மழை இருக்கும் அழகான கடல் இருக்கும் அந்த வின்டர் சீசனில் அந்த மலையில் நிறைய பனி பெய்யும் சில 5 மீட்டருக்கு மேலே பனி ஸ்னோ இருக்கும் அங்கே அந்த மாதிரி இடம் அப்புறம் ரொம்ப அமைதியான இடம் மக்கள் ரொம்ப அமைதியாக இருக்காங்க ரொம்ப நல்ல இடம் இந்த படம் பார்த்து அந்த தொயாமா பற்றி ஜப்பானில் இந்த மாதிரி தான் இருக்கு எந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் தொயாமானா ஒரு ஜப்பான்லேயே ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம் டோக்கியோ உங்களுக்கு எல்லாரும் டோக்கியோ பற்றி தெரியும் நினைக்கிறேன் ஆனால் டோக்கியோ மட்டும் இல்லாமல் ஜப்பானில் தொயாமானா ஒரு சிறந்த இடம் இருக்கும் அங்கே ஜப்பான்லேயும் விதவிதமான அந்த பம்பார் இருக்கும் அது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் நான் ஹரி சார் ஜப்பானில் இந்த ஹரிசான் கூப்பிடுவாங்க ஹரிசான் பற்றி இப்போ தான் கொஞ்சம் பழக்கம் அவர் 20 வருஷத்துக்கு மேலே ஜப்பான் சம்பந்தமான ஜப்பானும் இந்தியாவும் தொடர்பான வேலை பார்த்துருக்காங்க இந்த படம் அந்த மாதிரி ஜப்பான் இந்தியா தொடர்புக்குள்ளே அமைச்ச ரொம்ப சிறந்த படம் அப்படி நான் நினைக்கிறேன் அதனால் இந்த படம் எல்லாரும் இந்த படம் பார்த்து ஜப்பான் தொயாமா பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜப்பான் பற்றி நல்லா ரசிக்கலாம் ஜப்பான் பற்றி ரசித்து இன்னும் இந்த மாதிரி படம் ஜப்பானில் நிறையா இருக்கணும் அது என்னோட ஆசை நன்றி வணக்கம் சார் ஒரு நிமிஷம் ஹன்சிகா தமன்னா பேசாத அளவுக்கு தமிழை இவர் எக்ஸ்ட்ராடனரியா பேசுறதுனால அனைத்து தமிழர்கள் சார்பில் அவருக்கு ஐசா லக்கடி மெட்டு தானுங்க அமரன் பாட்டுல தான் கெட்டிக்காரங்கன்னு எக்ஸ்க்ளூசிவ் கங்கை அமரனுக்கு ஒரு லிரிக்ஸ் இருக்கு. பேர்புக்கு வாக்காளர் பெருமக்களே, நடைபெறக்கூடிய இந்த திரைப்பட திருவிழாவிலே திரைப்பட தேர்தலிலே எப்படி நாடு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னத்தான் பேசுறது, எல்லா இடங்களையும் இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. பேச வேண்டியதெல்லாம் அவங்கெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம பேசுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. கண்வெளி புகுந்து கருத்தினில் நிறைந்த மின்னொழியேனே அது இல்லையா, அது எம்ஜிஆர் பாட்டு சார். வேற எதனால் உந்த கவனம் வேற எதில் அதில் மனசில் வச்சுக்கிறத வெளியே சொல்ல தெரியாது. நான் மனசில் வச்சுக்கிறத கொஞ்சம் சொல்லுவேன், கொஞ்சம் மறைமுகமாக சொல்லுவேன். சில நேரத்தில் சொல்ல மாட்டேன், சில நேரம் மௌனமாக இருந்தது பெட்டர்.